அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக இந்த நிறுவனமும் மக்களுக்காக இந்த நிறுவனமும் குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மீடியா உடைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனத்திற்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேச போகின்ற தலைப்பு என்னவென்றால், இந்த வாரம் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் கிடைக்கும் என்பதை முழு விவரத்தோடு முழு தெளிவோடு நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த வாரம் சிம்ம ராசி எப்படி இருக்கும்? சிம்ம ராசி தந்தையோட உடல்நிலையையும் குழந்தையோட உடல்நிலையும் சற்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவசரம் அவசரம் அவசரம். குறிப்பாக இந்த சிம்ம ராசி ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடாதீங்க இந்த ஒரு வாரம். ஏனென்றால் வயிற்று வலியும் தலைவலியும் உடல் வலியும், அதாவது உடல் உபாதைகளுக்கு உட்படுகின்ற ராசி இந்த ஒரு வாரம் சிம்ம ராசி. சிம்மத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த ஒரு வாரம் அந்த காரக உறவில் உடல்நிலை சற்று பாதிக்கப்படும். அதே நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது அவசரப்படாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அவசரமான ஒரு சூழல் இந்த ஒரு வாரம் இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த டென்ஷன்லேருந்து குறைபட என்ன பண்ணுங்க, வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு போங்க. இல்லை எப்பப்போல்லாம் போகிற வழியில் வண்டி நிற்கிதோ வண்டியை நிறுத்தி ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க. ஏன்னா அவசரம் ஆபத்தை தரும். அது சிம்ம ராசிக்கு. ஏனென்றால் கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடுறன்னு சொல்லுவாங்க. அவசரம், மேனேஜர் திட்டுவாரோ அல்லது ஆஃபீஸில் திட்டுவாங்களோ, ஹெட்மாஸ்டர் திட்டுவாரோ, இப்படி அவசரம். அதனால தான் சிம்ம ராசிக்காரர்களை இந்த வாரம் அட்வான்ஸாக கிளம்புங்க. ஆஃபீஸ் 10 மணிக்குன்னா நீங்கள் 9 மணிக்கே கிளம்பிடுங்க. ஏனென்றால் அவசரம், போகிற வழியில் கூட்ட நெரிசல்களோ அல்லது டிராஃபிக்கில் மாட்டி அது ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த தடங்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்குத்தான் கூட இருக்கிற நண்பர்களும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் வாட்டர் பாட்டில் தானமாக கொடுங்க, அல்லது தண்ணியை நீங்களாவது குடிச்சிட்டு போங்க. அவசரம் ஆபத்தை தரும். அது இந்த வாரம் சிம்மத்திற்கு உண்டு. ஆதலால் மேலதிகாரிகள் தொல்லைகள் ஏற்படும். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் பழகுங்கள். எச்சரிக்கையுடன் உத்தரவாதம் கொடுங்கள். அம்மா இது நான் வாங்கி தரேன்னு உத்தரவாதம் கொடுத்துறாதீங்க. எது வந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனசுல டார்கெட்டை வச்சுட்டு இந்த வாரம் பெண்களுக்கு உத்தரவாதம் எதுவும் கொடுக்க கூடாத ராசி சிம்ம ராசி. ஆனா கொடுத்தீங்கன்னா உங்களால பொருளாதார இழப்புகளும் இதற்காக அலைச்சல்களும் ஏற்படும். அதே போல கடனில் சிக்குவீர்கள். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் லவர் இன்னைக்கு 1 மாதம் கேட்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்னைக்கு 1 பவுன் விற்கிது, 1 லட்ச ரூபாய். 1 லட்ச ரூபாய் லோன் போட போறீங்க. ஆனால் அதை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு பிற்பாடி தான் தெரியும். அதனால எந்த முடிவுகளும் ஒரு வாரம் தள்ளி எடுங்கள். அது சிம்மத்திற்கு சிறப்பானது. நன்றி, நமஸ்காரம். இந்த வாரம் நாம் 12 ராசிகளுக்கான பொதுவான அதில் முக்கியமான பலன்களை மட்டும் பார்த்தோம். ஆக இந்த பலன்களும் அல்லது உங்களுக்கு துல்லியமான பலன்கள் இந்த வாரம், இந்த மாதம் அல்லது இந்த நாள் என்ன நடக்கும், முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஜாதகம் பார்க்க வேண்டும். குறிப்பா 3 மாசத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும், அல்லது 6 மாசத்துக்கு பார்த்தே தீரணும். இது விதி. ஆக ஜாதகத்தை ஆய்வுக்கும் துல்லியமான உங்களுடைய அம்சங்கள் என்ன இறைவன் கொடுத்துருக்க. நமக்கு ஆசைகள் அதிகமா இருக்கும், ஆனா அதை அனுபவிக்கிற நேரம் இருக்கா அல்லது அம்சம் இருக்கான்னா கிடையாது. ஆக உங்களுடைய அம்சம் என்னென்ன அனுபவிப்பீர்கள் என்பதை ஜோதிட ஆலோசனைக்கும் துல்லியமான தெரிவதற்கும் தொடர்பு கொள்ளலாம். ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் 9176 90 91 92 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரம்.